வாழ்க்கையில் நிறைய பேர் அவங்க மிடில் ஏஜை தாண்டின பிறகு கூட அவங்க பிஸ்னஸில், ஃபினான்ஸில், அதுபோல் கெரியரில் ஒரு நல்ல லெவலில் ரீச் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா இந்த மூணுலையும் வெற்றி பெற, இல்லைன்னா ஏதோ ஒன்றில் வெற்றி பெற ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு க்ளூவும் கிடைக்காது. நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேனே, என்னெல்லாமோ பண்ணுறேனே, ஆனால் என்னால் வெற்றி பெற முடியலையே. ஸோ என்னோட இந்த 53 இயர்ஸில் 53 வருஷத்தில் நாம் படித்த ஒரு 5 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வாழ்க்கையில் வெற்றி பெற, எஸ்பெஷலி பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனில் இல்லைன்னா கெரியரில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா பர்சனல் வெல்த், ஓகே, இன்கம் ஜென்ரேஷன் வெற்றி பெற 5 முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நான் ரொம்ப ஹார்ட் வேயாக லேர்ன் பண்ண லெசன்ஸ். அதை தான் இன்றைக்கி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி ஷோ. வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். நம்பர் 1, என்னோட வாழ்க்கையில், என்னோட பர்சனல் லைஃப்பில் இருந்தாலும் சரி, நிறைய வெற்றியாளர்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்த்தபோது, ஒன்று, அவங்க வெற்றி பெற ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் 1 பிளேஸை பிடிப்பது பிரேவ்னஸ், இல்லைன்னா பீயிங் போல்ட். இதை நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உண்மையில் என்னன்னா, போல்டாக இல்லைன்னா, தைரியமாக வாழ்க்கையில் டிசிஷன் எடுக்கலைன்னா, இப்படி சொல்லுவாங்க, ஆக்சுவலி லைஃப் இஸ் நத்திங் பட் சாய்ஸஸ். நம்ம லைஃபோட பாதை எப்படி போகும்னா ட்ரெஜெக்ட்ரின்னு சொல்லுவோம். அது மேலே போகுதா, கீழே போகுதா, இல்லை ஸ்டெடியாக போகுதா, அது எப்படி இருக்குன்னா நம்ம எந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறோம். நிறைய சாய்ஸஸ் நம்ம முன்னால் இருக்கும். So many people, they are not able to make decisions. அவங்களுக்கு ப்ராப்பர் டைமில் ப்ராப்பர் டிசிஷனே மேக் பண்ண முடிவதில்லை. அதுதான் அவங்க ஸ்டாக்னண்டாக இருப்பதற்கு, இல்லைன்னா வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட்டை அடையாமல் இருப்பதற்கு ஒரு மேஜர் ரீசன் அதுதான். ஏன் அவங்களால டிசிஷன் மேக் பண்ண முடியலன்னா பயம். ஓகே, தே ஆர் அஃப்ரேட் ஆஃப் ஃபெயிலியூர். அதுக்கு ஒரு அனாலஜி நாம் என்ன சொல்லலாம், கபடி. நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும் கபடி பிளே. கபடியில் ஒரு டீமில் இருந்து நம்ம பாடி போகும்போது, கபடி கபடி அப்படின்னு நெக்ஸ்ட் டீமுக்கு உள்ளால் அந்த கோர்ட்டில் நம்ம போகும்போது, நீங்கள் பார்த்துருப்பீங்க சில ஆட்கள், அந்த பாடி போகிற ஆட்கள் ரொம்ப பயந்து அந்த மிடில் லைனை ஒட்டியே நின்றுட்டு வருவாங்க. கபடியில் ஒரு ரூல் உண்டு, அங்கே ஒரு பாயிண்ட் லைன் இருக்கும். அந்த பாயிண்ட் லைனை உங்கள் லெக் கிராஸ் பண்ணாதான் சில டைமில் உங்களால் சேஃபாக இந்த பக்கம் வர முடியும். இல்லைன்னா நீங்கள் வெளியே போக வேண்டியிருக்கும். அந்த பாயிண்ட் லைனை கிராஸ் பண்ணலைன்னா சில டைமில் நீங்கள் விளையாடவே முடியாத, வெளியே போக வேண்டியிருக்கு, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் நம்ம நினைப்போம், ஆக்சுவலி லைஃப்பில் சேஃபாக இருப்பது, ரிஸ்க் எடுக்காமலே இருப்பது ஒரு நல்ல டிசிஷன். ரிஸ்க் எடுக்காமலே இருந்தால், சேஃபாக லீவ் பண்ணால் நம்ம சேஃபாக இருக்கலாம். அப்படி கிடையாது. that is false ஆக்சுவலி. வாழ்க்கை எப்படின்னா, சும்மா நடந்து போகிறது கூட ரிஸ்க்கு தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, ரோட்டில் நடந்து போகும்போது எங்கே இருந்தோ அந்த வண்டி நம்ம மேலே மோதலாம். ஓகே, நான் காரில் போக மாட்டேன், பைக்கில் போக மாட்டேன், ஏன்னா ஆக்சிடெண்ட் வரும் அப்படின்னு நடந்து போனால் அது ரிஸ்க் இல்லைன்னு நம்ம நினைக்க முடியாது. எவ்ரிதிங் இஸ் ரிஸ்கி ஒன்லி. இன் எவ்ரி ஆக்டிவிட்டி, எவ்ரி திங் there is a kind of risk. அதாவது நீங்கள் மூவ் பண்ணாமல் இருந்தால், ரிஸ்க் எடுக்காமலே இருந்தால், ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல, ஒரு டிசிஷனும் எடுக்கல, எந்த மூமெண்ட்டும் காட்டல, எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நான் இதே இடத்துல சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஆக்சுவலி நம்ம அப்படி ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் நம்ம பின்னோக்கி போயிட்டுருப்போம். we fall actually. we cannot stand on the ground. அதே இடத்துல நிற்க முடியாது, நம்ம பின்னோக்கி போவோம், இல்லைன்னா நம்ம வீழ்ந்துட்டு இருப்போம். ஸோ பிரேவ்னஸ், துணிஞ்சு செய்வது. நிறைய டாப் பிஸ்னஸ் பீப்புள், ஆக்சுவலி எலான் மஸ்க், ரிச்சர்ட் பிரான்சன், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வேர்ல்டு டாப் பிஸ்னஸ் பீப்புள் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க எல்லாமே அட்வென்ச்சரஸ் பீப்புள். அவங்க அட்வென்ச்சர் போவாங்க. எலான் மஸ்க்கு ஸ்பேஸ் ட்ராவலில் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுபோல் ரிச்சர்ட் பிரான்சன் ஒரு காலத்தில் அவர் ஏர்லைன்ஸ் துவங்குவதற்கு முன்னால் பேராகிளைடிங் அந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸில் எல்லாம்
ஈடுபட்டிருந்த ஒரு நபர். ஓகே, ஸோ நம்ம அட்வென்ச்சரஸாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் வி ஹாவ் டு பி போல்டு. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் கூட போல்ட்னஸ் வேணும். அது ஒரு ரிஸ்க் தான். ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ்னாலே ஒரு ரிஸ்க் தான். சிலவங்க வாழ்க்கையில் எனக்கு நிறைய மக்களை தெரியும். ஆக்சுவலி வாழ்க்கை ஃபுல்லாகவுமே பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. வாழ்க்கை ஃபுல்லாகவுமே நிறைய ட்ரீமை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் அது பண்ணுவேன், இது பண்ணுவேன். எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் அஃப்ரைட் ஆஃப் டேக்கிங் ரிஸ்க்ஸ். அவங்க ட்ரீம் மட்டும்தான் பண்ணுவாங்க, பிளான் மட்டும்தான் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூஷனுக்கு போக மாட்டாங்க. எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா, ஆக்சுவலி ஒரு ரிஸ்க் எடுக்கலைன்னா, ஒரு ஆக்ஷன் பண்ணலைன்னா அதில் க்ரோத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஃபாலுக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லை. எப்போ நீங்கள் ஒரு க்ரோத்துக்கான ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அதில் கண்டிப்பாக ஒரு ரிஸ்க் உண்டு. அந்த க்ரோத்துக்கான ஸ்டெப்பில் ஒரு ஃபாலுக்கான பாசிபிலிட்டியும் உண்டு. ஆனால் அந்த ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கலைன்னா க்ரோத்துக்கான பாசிபிலிட்டியே அங்கே இல்லை. தெர் இஸ் நோ சக்ஸஸ். சக்ஸஸ்ன்னுள்ள டேர்மே அங்கே யூஸ் ஆகாது. ஸோ போல்ட்னஸ் கண்டிப்பாக என்னோட லைஃப் லெசனில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் இருக்கும். இங்கே சக்ஸஸ் ஆகணும்னா பிரேவாக இருங்க. ஓகே, டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் திங்க் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், ரீசனபிளாக இருக்கணும், நாலேஜபிளாக இருக்கணும். எவ்ரி திங் இஸ் ஓகே, பட் யூ ஹாவ் டு டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எடுக்கணும். அது ஃபெயிலியர் ஆனாலும் சரி, பட் யூ ஹாவ் டு டூ. நம்பர் 2, ஃபோக்கஸ் டு ஒர்க். என்னோட சில நெகட்டிவ்ஸ் எனக்கு தெரியும். ஆக்சுவலி நான் பிஸ்னஸ் செய்த காலகட்டங்களில் நான் 5, 6, 7 நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ நான் இது சொல்வது, இந்த சக்ஸஸ் பிஸ்னஸுக்கு மட்டும் இல்லை, கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கும் இதே காரியங்கள் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கெரியரில் நீங்கள் எப்படி ரிஸ்க் எடுக்கலாம், எப்படி பிரேவாக இருக்கலாம்னா, நிறைய பேர் அவங்க செய்யக்கூடிய நன்மைகளையே ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க. கெரியரில் அவங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய கம்பெனிக்காக உழைச்சிட்டு இருப்பாங்க, ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அது ஆனால் யாருக்குமே தெரியாமல் போகும். அவங்களுக்கு அதை சொல்லக்கூடிய, ஓகே நான் இதை செய்தேன், நான் தான் இதை பண்ணேன், இந்த பிளானை நான் தான் கொடுத்தேன், அப்படி சொல்லக்கூடிய தைரியம் கூட இருக்காது. இல்லைன்னா சேலரி ஹைக் கேட்கக்கூடிய போல்ட்னஸ் இருக்காது. எனக்கு இந்த பொசிஷன் வேணும், ஐ வாண்ட் ஏ ப்ரமோஷன் கேட்கக்கூடிய தைரியம் இருக்காது. நீங்கள் இது தந்தால் தான் நான் இங்கே இருப்பேன், இல்லைன்னா எனக்கு இன்னொரு ஆஃபர் இருக்குது, ஓகே வேற ஒரு ஆஃபரை தேடி போகக்கூடிய, நெக்ஸ்ட் லெவல் தேடி போகக்கூடிய அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை இருக்காது. ஒரு இடத்துல உங்களுக்கு க்ரோத்தே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர்கனைசேஷனில் எல்லாம் பண்ணுறீங்க, க்ரோத்தே இல்லை. ஸோ தே ஆர் நாட் என்கரேஜிங் யுவர் எஃபர்ட்ஸ். யூ ஹாவ் டு டேக் ரிஸ்க். ஒன்றில் நீங்கள் இன்னொரு கம்பெனியை பார்க்கணும் ஃபார் பெட்டர் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைன்னா நீங்கள் ஓனாக ஏதோ பண்ணணும். ஸோ தட் போல்ட்னஸ் யூ ஷுட் ஹாவ். இல்லை நான் எப்படி கேட்பது, எப்படி இன்னொன்று ட்ரை பண்ணுவதுன்னா, யூ கேன் நெவர் சக்சீட் இன் யுவர் லைஃப். ஃபோக்கஸ் டு ஒர்க், இது நான் லேக் ஆகக்கூடிய ஒரு ஏரியா என்னோட பிஸ்னஸ் செய்த காலங்கள்லாம். ஓகே, ஃபோக்கஸ் டு ஒர்க் 2 வேர்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்களுக்கு தெரியும், எஃபர்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணாலும், உங்கள் ஓன் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும், எஃபர்ட்டே போடாமல் எனக்கு இன்கம் வரணும், நான் சக்சீட் ஆகணும், என்னோட பிஸ்னஸ் க்ரோ ஆகணும், என்னோட ப்ரொஃபஷன் பில்ட் ஆகணும்னா, ஸோ இட் வில் நெவர் ஹேப்பன். உங்கள் எஃபர்ட், நீங்கள் எந்த மாதிரி எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, ஓகே எவ்வளோ சீடு நம்ம சோ பண்ணுறோம், அவ்வளோவுக்கு தான் நம்ம ரீட் பண்ண முடியும். ஓகே, 1 கிலோ போட்டால் அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக தான் வரும். நம்ம 1 கிலோ சீடு போட்டுட்டு 10,000 கிலோ நெல் வேணும்னா, அரிசி வேணும்னா அது நடக்காது. தெர் இஸ் எ ரேஷியோ. ஓகே, இவ்வளவுக்கு இவ்வளவு, ஓகே மேக்ஸிமம் உங்களுக்கு கொண்டு வரலாம். ஓகே, நீங்கள் உங்கள் இன்டெலிஜென்ட் எஃபர்ட்டோ ஸ்மார்ட் ஒர்க்கோ எதுவாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ உங்கள் ஆர்கனைசேஷனுக்காக போடுறீங்களோ, உங்கள் ஓன் கம்பெனிக்காக போடுறீங்களோ, நீங்கள் ஒர்க் பண்ண இடங்களுக்காக போடுறீங்களோ, அதை டிபெண்ட் பண்ணி உள்ள மேனிஃபோல்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் ஒர்க் ஷுட் பி ஃபோக்கஸ்ட்.
சாதாரணமாக ஒர்க் பண்ணுவதில்லை, அந்த ஒர்க் எப்படி மற்றவங்களை விட கூடுதல் ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வரக்கூடிய ஒரு ஒர்க்காக இருக்கணும். ஓகே, ஒர்க் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஹவு ப்ரொடக்டிவிட்டிஸ். அப்போ நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணாதான் அதில் ப்ரொடக்டிவிட்டி வரும். அனதர் திங், பிஸ்னஸில் எடுக்கும்போது ஃபோக்கஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட லைஃப்பில் நான் முதல் காலகட்டங்களில் சில பிஸ்னஸில் ஓரளவு ஃபெயில் ஆக ஒரு மேஜர் ரீசன் என்னோட ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்தது தான். ஓகே, ஐ ஐ ஐ ஸ்ப்ரெட் மை ஃபோக்கஸ். ஏர்லி ஸ்டேஜ்லேயே 2-3 பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை நான் அது பண்ணணும், இப்படி இது பண்ணணும், அப்படி ஒரு ஓவர் எந்தூசியாசத்தில் கால் வைத்தது சில ஃபெயில்யூருக்கு வழிவகுத்தது. ஸோ ஃபோக்கஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 3 நாம் படித்தது கோல் ஓரியன்ட். பி கோல் ஓரியன்ட். கோல் இல்லாமல் இருந்தால் நம்ம எங்கே போவோம்னே தெரியாது. உங்களுக்கு தெரியணும், கெரியர்லையும் இது தேவை, பிஸ்னஸ்லையும் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், கெரியரில் நீங்கள் ஒரு கெரியரில் இருக்கீங்க, ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே இருந்த ஒருவேளை அந்த இடத்துல இருப்பீங்க கடைசி வரைக்கும். யூ ஷுட் நோ வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஒர்க் உங்களை எங்கே கொண்டு போகணும், உங்கள் நெக்ஸ்ட் பொசிஷன் என்னவாக இருக்கணும், உங்களோட நெக்ஸ்ட் சேலரி ஹைக் என்னவாக இருக்கணும், ரெண்டுலேயும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்கள் அல்டிமேட் எய்ம் கம்பெனியோட எம்டியா, இல்லை மார்க்கெட்டிங் மேனேஜரா, இல்லை இன்னொரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவதா. ஸோ யூ மஸ்ட் நோ தட். அந்த கோல் இருக்கணும், அல்டிமேட் கோல் இருக்கணும். நான் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி கேரளாவில். அப்போது எவ்ரி இயர் ஒரு 3 days ப்ரோக்ராம் போடுவாங்க இந்த காலேஜில். நாங்கள் ஸ்டாஃப், டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், மேனேஜர் எல்லாமே அங்கே இருப்பாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், அந்த 3 daysல எங்களுக்கு நிறைய ஃபன் இருக்கும், ப்ளே இருக்கும், என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் த மேஜர் திங் இஸ், அந்த ப்ரீவியஸ் இயரோட ஒரு அனாலிசிஸ் இருக்கும், நெக்ஸ்ட் இயரோட ஒரு பிளானிங். தீஸ் ஆர் த 2 things. ஓகே, லாஸ்ட் இயரோட அனாலிசிஸ், லாஸ்ட் இயர் இந்த பிளான் போட்டோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க, யூஸ்வலி ஹெச்ஓடிஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், லாஸ்ட் இயர் எங்களோட பிளான்ஸ் இதெல்லாம் இருந்து, அட்மிஷன் இவ்வளோ வேணும், ரிசல்ட் இவ்வளோ வேணும், ஓகே, எங்களோட கேம்பஸ் செலெக்ஷன் இவ்வளோ வந்திருக்கணும், ஓகே, நாங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணியிருக்கணும், இண்டஸ்ட்ரியல் விசிட் இத்தனை பண்ணியிருக்கணும், சோஷியல் அவுட்ரீச் ப்ரோக்ராம் இவ்வளோ பண்ணியிருக்கணும், சிலபஸ் இந்த டைமுக்குள்ளே முடிச்சிருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். அதில் இந்த அளவுக்கு நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம், அதை விட கூட இந்த ஆக்டிவிட்டீஸை பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ் அனாலிசிஸ் அண்ட் நெக்ஸ்ட் இயர்ஸ், ஓகே, கம்மிங் இயர்ஸ் பிளானிங், என்னென்னலாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனி நடத்தினா கூட, ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நம்ம இப்போ எப்படி இருக்கோம், நெக்ஸ்ட் இயர் நம்ம எங்கே இருக்கணும், வேர் வி ஷுட் பி, அவர் டார்கெட், பிஸ்னஸோட டார்கெட், டோட்டல் பிஸ்னஸ் வால்யூம் எவ்வளோ இருக்கணும், டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கணும், இப்போ எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ இருக்கணும், ஒரு 10% இன்க்ரீஸா. ஓகே, ஆர்டர்ஸ் இந்த வருஷம் எவ்வளோ வந்தது, நெக்ஸ்ட் இயர்ஸ் நம்ம எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ நெட் ப்ராஃபிட் இந்த வருஷம் எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்பில் இருந்தாலும் சரி, கெரியரில் இருந்தாலும் சரி, எல்லாமே க்ரோத் இருக்கணும், ஸ்டாட்டிக்காக இருக்கவே கூடாது. ஸோ தட் இஸ் வை ஸ்டாட்டிக்காக இருக்கீங்கன்னா, ஒன்றில் நீங்கள் கீழே ஃபால் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் பின்னால் போயிட்டுருக்கீங்க. தட் இஸ் த மீனிங். ஓகே, தெர் இஸ் நத்திங் கால்ட் ஸ்டாட்டிக். இந்த உலகமே மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு ஆல்வேஸ் மூவ் ஃபார்வர்ட். ஸோ தட் இஸ் வை கெரியரில் இருந்தாலும் நான் நேரமே சொன்னது மாதிரி உங்களுக்கு ஃபோக்கஸ் வேணும். 2 காரியங்கள், எஸ்பெஷலி உங்கள் நெக்ஸ்ட் பொசிஷன் என்னவாக இருக்கணும், உங்கள் நெக்ஸ்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் என்னவாக இருக்கணும். ஸோ யூ ஷுட் பிளான் அபவுட் தேட். அதுக்கான ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் கொடுக்கணும், அப்போ தான் அது கிடைக்கும். ஸோ பீயிங் கோல் ஓரியன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன், நம்பர் 4, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கம்யூனிகேஷன். நிறைய ஸ்கில் நமக்கு தேவை. ஆனால் நான் சொல்கிறேன், among all the soft skill, communication skill is the most important one. Because நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தால், how you communicate with your vision
வித் யுவர் டீம். அதில் தான் உங்கள் சக்ஸஸ் இருக்குது. உங்கள் விஷனை உங்கள் டீமுக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, உங்கள் டீமை எப்படி கம்யூனிகேட் பண்ண வைக்கிறீங்க, உங்கள் டீம் உங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, மார்க்கெட்டிங்கில் உங்கள் ப்ராடக்ட்ஸை எப்படி கம்யூனிகேட் பண்ணி செல் பண்ணுறீங்க. கம்யூனிகேஷன் இஸ் த நம்பர் ஒன் ஈவன் இன் கெரியர். உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, லோவர் உங்கள் டீம் மெம்பர்ஸ்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, எப்படி ஒர்க். ஓகே, அதில் தான் உங்கள் சக்ஸஸ் இருக்குது. உங்கள் ப்ரமோஷன் சான்சஸ், உங்கள் சேலரி ரைஸ் எல்லாமே இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் தான் இருக்குது. அண்ட் த லாஸ்ட் ஒன், ஃபிஃப்த் ஒன், டெலிகேஷன். நோ மேன் இஸ் அன் ஐலண்ட். தனியாக யாருமே வின் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு டீம் வேணும், எஸ்பெஷலி இன் பிஸ்னஸ். உங்களுக்கு ஒரு டீம் வேணும். ஓகே, நிறைய பில்லியனர்ஸ்க்கு வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், இன்டர்வியூஸ். அவங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்கிறது, உங்களோட சக்ஸஸ் சீக்ரெட் என்ன? என்னோட சக்ஸஸ் சீக்ரெட், எனக்கு நல்ல ஒரு டீம் இருக்குது, அவங்க தான் எனக்கு ப்ரொடக்டிவிட்டியை கொண்டு வராங்க. உங்கள் டீமும் உங்கள் மக்களும் உங்கள் பணமும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தான் உங்களுக்கு பணத்தை கொண்டு வரும், உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு வரணும். ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு டெலிகேட் ஒர்க். ஓகே, யூ ஷுட் பில்ட் எ வெரி குட் டீம். ஓகே, அதாவது நெட்வொர்க்கிங் அண்ட் டெலிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபிஃப்த் ஒன், நெட்வொர்க் பண்ணுவது. உங்கள் டீம், ஒரு டீம் நெட்வொர்க் உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு ஒரு நல்ல டீம் இருக்கணும், அதுக்கு உள்ளால ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்கணும். அவங்கக்கிட்ட அந்த ஒர்க்கை டெலிகேட் பண்ண உங்களுக்கு தெரியணும், அவங்கள வச்சு செய்ய உங்களுக்கு தெரியணும். தே வில் டூ தேர் பெஸ்ட். யார் எந்த ஒர்க்கை பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த 5 பாயிண்ட்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கெரியரில் இருந்தாலும், பிஸ்னஸில் இருந்தாலும், வெல்த் கிரியேஷனில் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 5 காரியங்களில் எதையெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் கெரியரில், உங்கள் பிஸ்னஸில், அதை கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இனி எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவை இந்த சேனலில், அதையும் பதிவிடுங்க. Till we meet in the next video, wish you all the best.